நம்ம மனிதர்கள் எதுக்காக போர் நடத்துறோன்னே தெரியாம இத்தனை காலமா போர் நடத்திக்கிட்டே தான் இருந்திருக்கோம். இந்த போர் சொல்லும் செய்தி என்ன, போரின் முடிவு என்ன அப்படின்னு இன்னைக்கு வரையும் நம்ம பார்த்ததே கிடையாது. குஜராத்ல மிகப்பெரிய கலவரம் ஒண்ணு நடந்து 3000 பேத்துக்கு மேல இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட புல்டோசர் பாபா புல்டோசரை விட்டு அரசுக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தோட வீட்டையும் இடிச்சுக்கிட்டு இருக்காரு. மியான்மர்ல இத்தனை நாள் உள்நாட்டு கலவரம் தான் வந்துட்டு இருந்தது. முறையா உள்பூமி கலவரம் வந்ததுனால மியான்மர் இன்னைக்கு ஒரு குளிஞ்சு கிடக்குதுங்க. புல்டோசரை ஆஃப் பண்ணவும் முடியும், போரை நடத்தாம இருக்கவும் முடியும், கலவரங்களை தடுக்கவும் முடியும். ஆனா என்ன செஞ்சாலும் இயற்கை சீற்றத்தை நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆனா அதே இயற்கை சீற்றத்தை எதிர்த்து ஜெயிச்சு நின்ன 4 பேர்த்த பத்தி மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த 4 பேரும் போராடிக்கிட்டு இருந்தது ஹாஸ்பிட்டல்ல தான். எர்த்குவேக் நடக்கும்போது குழந்தைங்க வார்டில் இருந்த அந்த 2 நர்ஸுங்க பண்ணனதை பாருங்க. நம்ம எல்லாரும் பொதுவாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை தன்னலம் பாராத சேவை. இப்போ அந்த நர்ஸுங்க அங்கேருந்து வெளியே இவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள யாரும் இங்கே குற்றம் சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது. அங்கேருந்து வெளியே போனால் நீங்கள் செய்யறது தப்பு அப்படின்னு அவங்கள யாரும் சொல்ல போகிறது கிடையாது. கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, உண்மையாயிரு, நேர்மையாயிரு அப்படிங்கிற வார்த்தைகளுக்கும் அந்த இடத்துல அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த 2 நர்ஸுங்களும் அங்கேருந்த எந்த குழந்தையும் விட்டு வெளியே போகல. ஒரு நர்ஸு தொட்டிலோட சேர்த்து 4 குழந்தைங்களை தன்னோட கையில் பிடிச்சிருக்காங்க. தொட்டில போட வேண்டிய குழந்தைய தொட்டில போட முடியாம தன்னோட சேர்த்து அணைச்சு பிடிச்சிட்டு. இந்த நிலநடுக்கம் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்னன்னா, நான் நினைச்சா என்ன வேணாலும் உங்களை பண்ணிடுவேன், ஆனா இந்த 2 நர்ஸுங்க நினைச்சா என்னையவே தடுக்க முடியும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் இருக்கிற அடிப்படை கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால இன்னொருத்தங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறது தான். ஒரு பாதிப்பை கொடுக்காதப்பவே இவன் ஆக சிறந்த மனுஷனா இருக்கான்னா அப்போ காப்பாத்துறவனை தான் கடவுள்னே பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க போனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த 2 பேரு தான் கடவுள்கள். ஆனா இங்கே நம்ம புல்டோசர் பாபா நினைச்சா எத்தனை இஸ்லாமியர் வீடுகளையும் இடிக்க முடியும். ஆனா அவருனால ஒரு குழந்தைய கூட காப்பாற்ற முடியாது. இந்த வீடியோவை முக்கியமா எங்க புல்டோசர் பாபா தான் பார்க்கணும். இது இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது அது பாதியில் இருக்கும்போது வந்த எர்த்குவேக்கு. கிட்டத்தட்ட அந்த மருத்துவரோட பார்வையிலேயே நம்ம பார்க்கணுன்னா, அந்த அம்மாவோட உடம்புல எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அங்கே அறுத்து வச்சுருப்பாங்கன்னே வச்சுக்குவோமே. அவருக்கு தான் தெரியும் அந்த அனஸ்தீஷியா எவ்வளோ நேரம் தாங்கும், எவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த ஆப்ரேஷனை முடிக்கணும் அப்படின்னு. கட்டிலேருந்து கட்டடம் வரைக்கும் எல்லாமே குலுங்கிக்கிட்டு கிடக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா கூட அவர் அங்கேருந்து ஈஸியாக வெளியே போயிருந்துருக்கலாம். அந்த செத்து போன 3000 பேத்துல அந்த பொண்ணு ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அதே பொண்ணு 600 கோடியில் ஒரு ஆளாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட அறிவுரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்குவேக் வந்துச்சுன்னா எல்லாரும் சமதளத்துக்கு வந்து அப்படியே கவுந்து படுத்துக்கங்க அப்படிங்கிறது தான். எந்த பில்டிங்குள்ளேயும் சிக்கிக்காதீங்க. அந்த மருத்துவரும் அந்த மருத்துவத்துக்கு உதவியாக இருந்த 2 பேரும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிற டாக்டருக்கு ஏதாவது சின்ன ஷேக்கு நடந்தாலே அந்த ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்க அந்த ஆளுக்கு எங்கே வேணா பாதிப்பு வரலாம். இப்படி நம்ம நிறுத்த முடியாத எல்லாரும் சேர்ந்து குலுங்கிக்கிட்டு இருக்கிற டைம்ல அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டை காப்பாத்தினார்ல. துவங்கட்டும் போர் அப்படின்னு சொல்ற ஆளு இந்த வீடியோவை தான் பார்க்கணும். நீங்க இன்னொரு நாட்டை குண்டு போட்டு அழிக்கணும்னுலாம் அவசியம் இல்லைங்க. இன்னொரு மதத்துக்காரனோட வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் வேற்று மதத்துக்காரன்னு சொல்லி அவனை நீங்க கொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவ்வளவு ஏங்க அவன் வேற ஜாதிக்காரன், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு கூட கொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரியான இயற்கை சீற்றம்ங்கிறது எல்லாத்தையும் ஒன்னா ஒரே மாதிரி கொல்றதுக்காக வர்றது தான். அதுக்கு இன, மொழி, மத, ஜாதி இப்படி எந்த வேறுபாடும் தெரியாது. பூமிக்கு கீழே ஒரு ஆட்டம் ஆடும், மேலே ஃபுல்லாக குலுங்கும். இது என்னோட கனவு இல்லம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது கூட நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மண்ணோட மண்ணா போயிடும். இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்ட மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் போர் நடத்துறத மட்டும் நிறுத்தவே இல்லை. பல்லடத்தில் இருக்க பருவாய் கிராமத்தில் அண்ணன் தன்னோட தங்கச்சியை கொன்னுட்டான். என்னடா காரணம்னு பார்த்தா அந்த பொண்ணு வேற ஜாதிக்காரனை காதலிக்கிறாங்கன்னு தான் அர்த்தமாமா. பருவாயில நிலநடுக்கம் வந்துச்சுன்னா சாதி பார்த்தா வரப்போகுது. ஆனாலும் இந்த நிலநடுக்கம் ஒரு விஷயத்த இந்த பூமிக்கு சொல்லிருச்சு.
நீங்க அழிக்க நினைக்கிறத விட நான் அழிக்க நினைச்சேன்னா அழிவு ரொம்ப பெருசு. ஆனாலும் இந்த அழிவுகளுக்கு எதிராக நீங்க போராடிக்கிட்டே தான் இருக்கணும். உங்களோட ஒற்றுமையையும் மக்கள் பண்பையும் காட்ட வேண்டிய நேரம்தான் இது. அதை மிகச்சிறப்பாக இந்த உலகத்துக்கு காமிச்சவங்க 5 பேர் தான். அந்த 4 நர்ஸும் அந்த டாக்டரும் தான். யாருமே நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாதப்பவும் இப்போ நம்ம பண்ண போறது இந்த கேமரா மூலியமா வெளி உலகத்துக்கு பரவ போகுது அப்படிங்கிற எந்த மீடியா கவர்ச்சியும் இல்லாமலும் நான் என்னோட கடமையை எனக்காக செய்வேன். பைபிள்ல ரொம்ப அழகான வசனம் ஒன்று இருக்கு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அது பைபிளா இருக்கிறதுனாலையும் அந்த பைபிளோட ஓனர் கர்த்தரா இருக்கிறதுனாலையும் அவரை பிரைஸ் பண்றதுக்கு இப்படி ஒரு வசனத்தை எழுதி வச்சிருக்காங்க. நான் தான் எனக்காக எல்லாத்தையும் செய்யணும். அதையும் தாண்டி என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் மட்டும்தான் செய்ய முடியும். அங்க இருந்த அந்த 4 குழந்தைங்களும் கண்டிப்பா யாரையும் நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் பெட்ல படுத்திருந்த அந்த பேஷண்ட் கூட டாக்டரை நம்பி இருக்க மாட்டாங்க. நான் தான் மற்றவங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கர்த்தர் செய்யறப்ப செய்யட்டும். நாம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். போரற்ற உலகம் சாத்தியமானு கேட்டா சாத்தியப்பட்டே ஆகணும். கலவரமில்லா நாடு சாத்தியப்படுமா? பட்டே ஆகணும். வீடுகளை இடிக்காத புல்டோசர் சாத்தியப்படுமா? பட்டே ஆகணும். ஜாதிக்காக சாதிக்க நினைச்ச தங்கச்சிய வெட்டாம இருக்கணுமா? இருந்தே ஆகணும். ஏன்னா இது எல்லாத்தையும் பண்றது நாம. ஆனா நமக்கு எதிராக இயற்கை மிகப்பெரிய போரை அப்பப்போ தொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த போருக்கு எதிராக தான் போரிடணும். கண்டிப்பா இயற்கை பேரிடரை நம்மளால நிறுத்த முடியாது. ஆனா ஒரு இயற்கை பேரிடர்னு நடக்கும்போது நாம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு இந்த 5 பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மனிதம் காப்போம், மக்களை காப்போம். இயற்கை சீற்றங்களுக்கு எதிரான போரை நாம் அனைவரும் சேர்ந்து தொடுப்போம். நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுக்கு எல்லைகளும் மதங்களும் ஜாதிகளும் தடையா இருக்குன்னா அதை எல்லாத்தையும் தொடச்சு தூக்கி எரிஞ்சிட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒற்றுமையா இருப்போம். இயற்கை சீற்றங்களுக்கு எதிராக கோபம் கொள்வோம். மனித நேயத்தை புன்னகையோடு எதிர்கொள்வோம். நன்றி, வணக்கம்.